Hi, my dear beautiful papers, viewers, children. பார்த்தீங்களா சிரிக்கிறாரு, யார் தெரியல? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் பேர் வந்து கார்த்தி. வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கார். ஆமாம். வயது வந்து அவருக்கு வந்து ஒரு 45, மேரீடு தான், பாப்பாலாம் இருக்காங்க, எல்லாம் படிக்கிறாங்க. அவருக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது. பட் ரெகுலர் ஒர்க்கு ஆமாம் அப்படின்னு சொன்னாக்க வந்து அவர் வந்து 2-3 ஆட்டோக்கள், அப்புறம் சொந்தமாக கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு. அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு மிக மிக பிடித்த ஒரு ஆமாம் நடிகர் யார் என்றால் ஆமாம் கேப்டனை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி முதலாம் நினைவு ஆண்டு, அதனால் இன்றைக்கி கேப்டன் பற்றி பாடல்கள் அப்புறம் சில விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி இருக்கிறோம். ஸோ கார்த்தி போகலாங்களா? ஒரு வழக்கத்தை சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் விதைகளை, திறமைகளை நம்ம ரியாலிட்டி
வா வா வியூவர்ஸ் பார்த்தீங்களா? எல்லாரும் அவருக்கு உங்களுடைய அற்புதமான ஒரு கரகோஷம்னா என்ன தெரியல. எல்லாரும் கை தட்டுங்க. கமான் 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 எல்லாரும் எவ்வளோ அற்புதமாக வாசிச்சார் பார்த்தீங்களா உங்களுக்காக. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் காசோ பணமோ எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவருக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? இந்த வாழ்த்துதல். இந்த நீங்கள் ரசிச்சிங்க பாருங்கள், அந்த கை தட்டுங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப பேர் கை தட்டல. ஆமாம், சரி அப்புறமா வந்து மறக்காமல் தட்டுங்க என்ன. ஸோ இந்த மாதிரி கலைஞர்களுக்கு தேவையானது பணமோ காசோ புகழோ கூட கிடையாதுங்க. அந்த பாராட்டுதல், அந்த பிடிச்சு போன உடனே அந்த கைகளை வந்து உயர்த்தி எழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு சில இதெல்லாம் அடித்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிறவங்க பார்த்துங்களா, அதுதான் சூப்பர். ஸோ எனிவே நான் சொன்னது மாதிரி என்னுடைய நண்பர் கார்த்தி, ஆமாம், வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கார். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோ அடியில் நான் உங்களுக்கு போடுறேன். அவர் கூட நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலாம். என் நம்பர் நான் போட மாட்டேறேன்னா எனக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, என் வேலைங்க பாதிச்சுடுன்றதுனால தான் என் நம்பர் நான் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் அவர் கூட நிறைய பேசலாம். அவருடைய ஃபோன் நம்பர் பர்மிஷனோட. கார்த்தி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா? ஆமாம், சொல்லட்டுமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். 9092194176. மறுபடியும் மெதுவாக ஒன்று சொல்லுங்கள். 9092194176. வெரி குட். நீங்கள் இப்போ எந்த 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 ஊரில் இருக்கீங்க? தாம்பரம் வெஸ்ட்டில். வெரி குட். உங்களுடைய தொழில் மியூசிக் பண்ணுவது தானா இல்லை வேறு எதுவும் தொழில்கள் இருக்கிறதா? என்னுடைய தொழில் வந்து ஆட்டோ. ஓகே. மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. அது ரொம்ப ஆர்வமாக எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு மியூசிக். வெரி குட். அதில் மேலும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மேலும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா ஜெயிச்சுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லோருமே ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து அப்படி தட்டி ததும்பி தான் நம்ம வந்து எல்லோருமே முன்னுக்கு வர முடியும். பிறக்கும்போதே எல்லாரும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பிறப்பது இல்லை. வேறு எதுவும் நீங்கள் வந்து இளைஞர்கள், இன்றைய வாலிப பெண்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் அவர்களின் ஆமாம், கருப்பு தங்கம், கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லப்படுவார் அவர். ஏதாவது நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு இந்த 1ஆம் ஆண்டு கேப்டனுடைய அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு வாலிப பெண்கள், இளைஞர்கள் ஏதாவது உறுதிமொழி அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கேப்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் கேப்டன் ஃபேனு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேப்டனை. இருந்தாலும் என் கேப்டனுடைய நினைவு நாள், கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. கேப்டனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டனுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கிறேன். அவர் இறந்து போனது. மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுட்டாங்க கேப்டன். கொரோனா காலத்தில் கூட நிறைய பேர் இடம் கொடுக்கல. கேப்டன் வந்து தன்னுடைய காலேஜிலே பணத்தை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. நிறைய கட்சிக்காரங்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கேப்டன் மாரி ஒரு ஆள் இனிமேல் வர முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாரி அதுக்கு அடுத்தது கேப்டன் தான் என்று நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, ரொம்ப. ஆமாம், இந்த பதிவை வந்து அனைவரும் பாருங்கள். முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா கேப்டன் ஆகட்டும், புரட்சி தலைவர் ஆகட்டும், ஆமாம், மக்களுக்காகவே நான்ற மாதிரி மக்களுக்காகவே இருக்கிறார் கேப்டன். மக்களுக்காகவே கேப்டன், அவரை யாரும் மறக்க வேண்டாம். ஆமாம், நானே கூட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் வந்து சாலிகிராமத்தில் இருந்தப்போ கேப்டன் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க சோறு போடுவாங்க. நான் சினிமா சான்ஸு வந்து அந்த காலங்களில் வந்து தேடி அலைந்த போது பசி பட்டினியில் அந்த பக்கம் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் அங்கே இங்கேன்னு படுத்து கிடக்கும் போதெல்லாம் வந்து சாப்பாடு அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேப்டன் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுருக்கேன், பசி ஆற்றியிருக்கேன். அதனால் என்னுடைய நன்றியும் இந்த பதிவோடு நான் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாலிபர்களே, இளைஞர்களே, கேப்டனை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது என்றாலும் அவருடைய புஸ்தகங்கள், அவருடைய சினிமா படங்கள், அவருடைய தத்துவ பாடல்கள், இந்த மாதிரி பாடல்களெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டிங் கிடைக்கும். வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கிறாங்க. பேரிடர்கள், அது சுனாமி கினாமி சண்டை கிண்டன் என்னென்னமோ போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆமாம், கேப்டன் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இளைஞர்களுக்காக, ஆமாம், வாலிப பெண்களுக்காக, அப்புறம் எல்லோருக்குமாகவும், ஆமாம், உலக மக்கள் எல்லோருக்குமாகவும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை, உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார்.
நாம் அவர் அப்படியே வந்து காப்பீடிச்சு வாழ முடியாது என்றாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம் கீழே உள்ள அல்லது நமக்கு மேலே உள்ள எல்லோருக்கும் அன்பு, அந்த மாதிரி பாசம், நேர்மை, உண்மை, நீதி, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாலிப பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, மற்றவர்களுக்கு, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு மறக்காமல் விசுவாசத்தோட, நன்றியோட நம்ம அவங்கள வழி நடத்தவும், அவர்கள் நம்மை வழி நடத்தவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேப்டன் முதலாம் இந்த நினைவு தினத்தன்று எல்லோரும் உறுதி எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு அப்புறம் அவர்கள் இஷ்டம். ஸோ இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு தடவை நன்றி சொல்லிவிடுங்கள் கார்த்திக். வணக்கம். நன்றிங்கய்யா. தேங்க்யூ. அடுத்தது வேறு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நம்ம தயாராக ஒருத்தர் இருக்கிறான், என் ஃப்ரெண்டு சந்துரு. அது அங்கே போயிடலாம். இதை இப்போ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.